ஒரு பெரும் மைதானம். அங்கே நடந்த பெரும் போரின் மத்தியில் ஒரு உபதேசம். அது இந்த உலகத்தின் முகத்தை மாற்றிவிட்டது. அந்த இடம்தான் குருஷேத்திரம். அங்கே நடந்த போர்தான் மகாபாரதம். மகாபாரதம் இது ஒரு காவியம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாறு. இது ஒரு போர் மட்டுமல்ல, மனித சமுதாயத்தின் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கும் தர்மத்திற்கும் எதிர்மறைக்கும் இடையிலான ஒரு பெரும் தொடராகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், யதா யதா கி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்யம் ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். பார்த்தா, தர்மம் எப்போதெல்லாம் தாழ்ந்து போகிறதோ அதனை உயிர்த்தெழுப்ப நான் மண்ணில் அவதரித்துக் கொண்டே இருப்பேன் என்று தர்மத்திற்கு ஆதரவாக வாக்குறுதி தருகிறார் பகவான். மனிதர்களின் வாழ்வியலை மையமாக கொண்ட இந்த குருஷேத்திர போர்தான் யுகங்கள் கடந்தும் நம்மில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனின் நேர்மை, வீரம், சக்தி, காதல், தியாகம் என்று இன்னும் மனித வாழ்விற்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறது. உறவுகள் என்பது என்ன? நண்பர்கள் என்பது யார்? தியாகம் என்பது என்ன என்பதை பற்றி அர்ஜுனனுக்கு புகட்டும் உபதேசங்களே இந்த மகாபாரதம். ஒரு அவமரியாதை எப்படி பழிவாங்கும் நெருப்பாக மாறியது. கர்ணனுடைய உண்மையான விசுவாசத்தால் அவன் உயிர் பறிபோன பரிதாபம். குழம்பிய மனதோடு பரிதவித்த அர்ஜுனனின் மனதை எவ்வாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சமாதானம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் சுருக்கமாக பார்ப்போம். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேவல் கொடியா தமிழ் டாக். பரமபத விளையாட்டு, அதுவே போரின் முதல் சிருங்காரம். பாண்டவர்களின் மேல் பொறாமை கொண்ட சகுனி வஞ்சகமாக விருந்திற்கு அழைத்து ஒரு சூதாட்டத்தை தொடங்கினார். அதுவே ஹஸ்தினாபுரத்தின் நசிவுக்கு காரணமாக போயிற்று. நடக்கப் போகும் விளைவுகள் அறியாத தர்மன் சகுனியின் சூழ்ச்சியால் தனது சகோதரர்களையும் பட்டத்தையும் தன்னுடைய தர்ம பத்னி திரௌபதியையும் பரமபத விளையாட்டில் வைத்து இழந்தார். உன் கணவன் உன்னை வைத்து விளையாடி உன்னை இழந்து விட்டான். இப்போது நீ எங்கள் அடிமை என்று திரௌபதியை மிரட்டுகிறான் சகுனி. திரௌபதியின் துயில் உரித்து சபையில் அவமானப்படுத்தப்படுகிறாள். அவமானம் தாங்காத திரௌபதி நடந்த தவறுக்காக சபதம் ஒன்று விடுகிறாள். என் மேனியை தொட்ட கயவனின் ரத்தத்தை எனது தலையில் பூசும் நாள் வரை எனது விரிந்த கூந்தலை கட்ட மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டாள். தர்மம் தாழ்ந்து அதர்மம் அங்கே தலை தூக்கியது. மண்ணிற்காகவும் பெண்ணிற்காகவும் எழுந்த வாக்குவாதம் போராக மாறுகிறது. குருஷேத்திரம் தயாரானது. 2 படைகளும் களம் இறங்குகின்றார்கள். அர்ஜுனன் பார்க்கிறான், எதிர்பக்கம் இருக்கும் படையினர் தனது மாமனார் மைத்துனர்கள். அர்ஜுனன் நினைக்கிறான், எனது உறவுகளையா நான் கொல்வது? யாதவா, இந்த போர் அவசியம்தானா? எனது உறவினர்களை என்னால் கொல்ல இயலாது. அவர்களை கொன்று நான் பெறும் வெற்றி அது வெற்றி அல்ல மாதவா, அது பாவம். சிரித்து கொண்ட கிருஷ்ணர், அர்ஜுனா, இது தர்மத்திற்கான போர். நீ போர் புரிந்தே ஆக வேண்டும். இது உன் கடமை அல்லவா? மனம் தளராதே. உன் பணியை நிதானமாக பூர்த்தி செய் அர்ஜுனா என்று மனம் தளர்ந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்த உபதேசிக்கப்பட்டதே. அதுவே பகவத்கீதை பிறக்க
ஆயத்தமான தருணம். போர் ஆரம்பமானது. பீஷ்மர் வயதானவர் ஆன பின்னும் அவரது வீர தீரத்தைக் கண்டு பாண்டவர்கள் திகைத்தனர். குடும்பத்தில் பெரியவர் பீஷ்மர் என்பதால் அர்ஜுனன் அவரை எதிர்க்க பின்வாங்கினான். பிதாமகனை எதிர்க்க எனக்கு துணிவில்லை, என்னை மன்னியுங்கள் கண்ணா. கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, தர்மத்தின் பாதையில் உணர்வுகளை நீ விலக்க வேண்டும். மோட்சத்தை கொடுப்பவன் நான். நீ மோட்சம் பெற விரும்பினால் எனக்கு பிடித்ததை நீ செய்ய வேண்டும். பார்த்தால் உனது கடமையை பயத்தாலோ அல்லது பரிதாபத்தாலோ அதை தவிர்த்தலே பாவமாகும். உனது அனைத்து கர்மங்களையும் எனக்கே ஒப்படைத்து விடு. நான் உன்னை பாவத்திலிருந்து விடுவிப்பேன். பயம் கொள்ளாதே பார்த்தா என்று அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அபிமன்யு மரணம். அர்ஜுனனின் மகன் அபிமன்யு 16 வயது சிறுவனாக இருந்தான். ஆனால் அவன் மிகுந்த வீரனாகவும் ஞானியாகவும் விளங்கினான். 13வது நாள் போரில் துரியோதனன், துரோணர், கர்ணன், ஜெயத்ரதன் உள்ளிட்டோர் சேர்ந்து சக்கர வியூகம் என்னும் மிகச் சிக்கலான போர் தந்திரத்தை அமைத்தனர். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அன்றைய யுத்தத்திலிருந்து விலக்கப்பட்டனர். என்றாலும் கூட அபிமன்யு தைரியமாக அந்த சக்கர வியூகத்திற்குள் நுழைகிறான். துரோணர், கர்ணன், துரியோதனன், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமா போன்ற பெரும் வீரர்களை எதிர்த்து போராடுகிறான். அவனை ஒரே நேரத்தில் 6-7 வீரர்கள் சேர்ந்து தாக்குகிறார்கள். கர்ணன், துரியோதனன், ஜெயத்ரதன், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமா, துரோணர் உள்ளிட்டோர் சேர்ந்து யுத்த நெறிமுறைகளை மீறி ஆயுதமின்றி இருந்த அபிமன்யுவை கொன்று விடுகின்றனர். அபிமன்யு வீரமரணம் அடைந்தான், அதுவும் அநியாயமாக. இதை கேட்ட பாண்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மகனை இழந்த அர்ஜுனன் துடிதுடித்து போனான். நாளை சூரியன் மறையும் முன் ஜெயத்ரதன் மரணிக்க வேண்டும், இல்லையெனில் நான் உயிர் வாழ மாட்டேன் என சபதம் செய்கிறார் அர்ஜுனர். பிதாமகர் பீஷ்மரின் வீழ்ச்சி. மாபெரும் வீரனான பீஷ்மரை வெல்வது கடினமான விஷயமாக இருந்தது. ஆனால் பெண்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்திருந்தார். அதை பயன்படுத்திய கிருஷ்ண பகவான் அர்ஜுனனிடம் சிகண்டியை முன்னிலையில் வைத்துக்கொண்டு பீஷ்மரை தாக்க சொன்னார். சிகண்டி என்பவர் பிறப்பால் ஒரு பெண், பிறகு ஆண் வடிவம் எடுத்தவர். ஆகையினால் பீஷ்மர் போரிடாமல் இருக்கும் தருணம் பார்த்து அர்ஜுனன் அடுக்கடுக்காக அம்புகளை பீஷ்மர் மேல் விடவே அம்புகள் பீஷ்மரின் உடலை கிழித்து உடல் முழுவதும் அம்புகள் பாய்ந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் தரையில் விழுந்தார். பிதாமகன் என்று அறியப்படும் பீஷ்மரின் மரணம் என்பது வெறும் மரணம் மட்டுமல்ல, தர்மத்திற்கு எதிர் திசையில் பயணித்தால் மாவீரனாக இருந்தாலும் வீழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கான பரம சான்றாகும். கடோர்கஜனின் மரணம். பீஷ்மருக்கு பிறகு கர்ணன் தளபதியாக இருந்தார். கிருஷ்ணர், யுதிஷ்டிரன் மற்றும் பாண்டவர்கள் முக்கியமாக முடிவெடுத்தனர் இரவில் யுத்தம் நடத்தலாம் என்று. இரவில் யுத்தம் புரிவது போர் நியமத்தை மீறினாலும் பீமனின் மகன் கடோர்கஜனை அனுப்பினால் அவனிடம் இருக்கும் மாய சக்தியால் கௌரவர்கள் பயந்து ஓடுவார்கள் என்று பாண்டவர்கள் நம்பினார்கள். அன்று நடந்த இரவின் போரில் கடோர்கஜன் தனது மாய சக்தியை பயன்படுத்தி பல 1000 முகங்களுடன் மாயப்போர் செய்தான். அவனது சக்தியை தாங்க முடியாத கௌரவ சேனைகள் பதறும் நிலைக்கு வந்தார்கள். கடோர்கஜன் ஒரே தடவையில் 100கணக்கான படைகளை அளித்தான். கௌரவர்கள் நடுநடுங்கி போனார்கள். கடோர்கஜனின் பலத்தை தாங்க முடியாத கர்ணன் யோசித்தான். கர்ணனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆயுதம் ஒன்று இருந்தது. அதுதான் வசவி சக்தி. அதனை கர்ணன்
அர்ஜுனனை கொல்ல மட்டுமே வைத்திருந்தார். ஆனால் கடோர்கஜனை வெல்வதற்கு பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு கர்ணன் தள்ளப்பட்டார். வேறு வழியின்றி கர்ணன் வசவியை கடோர்கஜன் மீது எய்தினான். கடோர்கஜன் தனது மாய சக்தியை பயன்படுத்தி தனது உடலை மிக பெரிய பரப்பளவில் விரிவாக்கினான். கர்ணனின் வசவி ஆயுதம் கடோர்கஜன் மீது தாக்கியதும் கடோர்கஜன் உடல் தரையில் விழுந்தபோது பல்லாயிரம் கௌரவ சேனைகளை அது நசுக்கி சிதைத்தது. இறந்தும் கடோர்கஜன் பாண்டவர்களுக்கு உதவினான். கடோர்கஜன் இறந்தது பாண்டவர்களுக்கு அதிர்ச்சியான தகவலாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்னவென்றால் கர்ணன் வசவி சக்தியை இழந்துவிட்டான். அதனால் அர்ஜுனனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இதுதான் கிருஷ்ணரின் நோக்கமும் கூட. கர்ணனின் மரணம். அர்ஜுனனின் அண்ணன் தான் கர்ணன் என்ற உண்மை தாயான குந்தி தேவிக்கு தெரிய வந்ததும் குந்தி தேவி கர்ணனிடம் சென்று கேட்கிறாள், சகோதரர்களோடு வந்துவிடு மகனே, நீ அண்ணன் என்று தெரிந்தால் இந்த போரே நடக்காது, ராஜ்யம் உனதாகும் என்று கூறிய குந்தியிடம் கர்ணன் சொல்கிறான், என் மித்திரன் துரியனை விட்டு நான் வரமாட்டேன் தாயே. துரியன் எனது குலம் பாராமல் என் மீது அன்பு செலுத்தியவன், மனம் கோணாமல் என் எச்சில் உணவை உண்டவன். விளையாட்டாய் என் கைகள் பட்டு அவன் மனைவியின் இடுப்பில் இருந்த மணிகள் சிந்திய போது சிந்திய மணிகளை கோர்க்கவா எடுக்கவா என்று என் மீதான நம்பிக்கையை உணர்த்தியவன் தாயே. இன்றும் என்னை நம்பியே இந்த போர்க்களத்தை அவன் நடத்துகிறான். இப்போது நான் போர் புரிய மாட்டேன் என்று கூறுவது அது நம்பிக்கை துரோகம் தாயே. இதை கேட்ட குந்தி தேவி 2 வரங்களை கர்ணனிடம் கேட்கிறாள். முதல் வரமாக அர்ஜுனன் மேல் ஒரு முறைதான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், இரண்டாவதாக அர்ஜுனனை தவிர நீ மற்ற பாண்டவர்களை கொல்லக்கூடாது என்ற வரமும் கேட்டு வாங்கிக் கொள்கிறாள். வரத்தினை கொடுத்த கர்ணன் சொல்கிறான், அம்மா, தாங்கள் கேட்ட வரத்தினை நான் அளித்து விட்டேன். ஆனால் ஒன்று கவனித்தீர்களா? இந்த வரம் உங்கள் 5 மகன்களையும் காப்பாற்றும். ஆனால் உங்கள் முதல் மகனான என்னை கொன்றுவிடுமே தாயே. இதை கேட்ட குந்தி தேவி சொல்வதறியாது கதறி கதறி அழுகிறாள். கண்ணீரை துடைத்த கர்ணன் கூறுகிறான், தாயே, நான் தான் பாண்டவர்களின் அண்ணன் என்ற உண்மை போர் முடியும் வரை அவர்களுக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை நான் போரில் இறக்கும் நிலை ஏற்பட்டால் தங்களது மடியிலேயே என் உயிர் பிரிய வேண்டும் தாயே. இதை கேட்ட குந்தி தேவி மிகுந்த வேதனை அடைகிறாள். மறுநாள் போர் ஆரம்பமானது. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்குமான போர் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருந்தது. போரின் இறுதியில் போர் விதிமுறைகள் மீறி கர்ணன் கொல்லப்பட்டார். கர்ணன் கொல்லப்பட்ட செய்தியானது துரியனுக்கு மிகுந்த வருத்தம் அளித்தது. மேலும் கர்ணன் தான் தமது உடன் பிறந்த சகோதரன் என அறிந்த பாண்டவர்கள் கதறி அழுதனர். மகாபாரத போரில் கர்ணனின் கதாபாத்திரமும் அபிமன்யுவின் கதாபாத்திரமும் இதயங்களை காயப்படுத்தும் ஒரு வலிகள் நிரம்பியதாகும். மகாபாரதம் ஒரு போர்க்கதை மட்டுமல்ல, இது மனிதனின் உணர்வுகளின், நியாயத்தின், தியாகத்தின் கதையாக உள்ளது. தர்மம் எப்போதும் மேலோங்கும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இது யுகங்கள் பல நீடிக்கும் கதை. தர்மம் மற்றும் அதர்மத்திற்கும் இடையிலான சலசலப்பு. எப்போதும் மனிதனின் உள்ளத்தில் நடக்கும் மகாபாரதம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் பாடம் புகட்டி கொண்டே இருக்கும் ஓர் உன்னத காவியம்.